ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொத்சு பார்க்க போறோம். கொத்சுன்னா என்னன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, வெண்பொங்கலுக்கு சேர்த்து தொட்டு சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் இது. உங்களுக்கு வெண்பொங்கல் வீடியோ வேணா ஐகார்டில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ கொத்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சு மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா இதோடவே பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோடவே கடலக்கொட்டை போட்டுக்கலாம், வறுத்து வச்ச கடலக்கொட்டை. இதோடவே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இதோட மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா மணத்தக்காளி மட்டும் இல்ல, சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கலாம், வேப்பம்பூ கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கிறதா நம்மளுடைய வெண்பொங்கலுக்கு நல்லா இருக்கும், சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். நம்ம இதோட புளி கரைச்சி வச்ச தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம கொதிச்சு வரட்டும், அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுடைய கொத்சு பாத்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்கு. ஃபைனலா நம்மளுடைய கொத்சு கொதிச்சு நல்லா வந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு டச் கொடுக்கலாம். வறுத்து அரைச்சு வச்ச வெந்தய பொடி இருக்கு, அதை தூவிக்கலாம். கருவேப்பிலை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சுவையான கொத்சு தயாராயிடுச்சு. இது ஒரு கசப்பு தன்மையோட தான் இருக்கும். இது நாம இப்ப இறக்கிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.